வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். அம்மா வணக்கம். வணக்கங்க. சட்ட ரீதியாக இது போன்ற விடயங்களை நம்ம எவ்வாறு அணுகணும்? ஒரு பச்சிளம் குழந்தை இது போன்ற ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இந்த வகையில சட்ட ரீதியாக இதனை எப்படி அணுகணும்? ஏன்னா இதுல மைனர்ஸும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்படுகிறோம். அடுத்த கட்டமாக அரசு இதனை எப்படி அணுக வேண்டும்? இல்ல, உடனடியாகவே ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடந்தா நான் பாலபாரதியோட உடன்படுகிறேன். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்தா பாதிக்கப்பட்டது நம்முடைய பெண் குழந்தை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு, அந்த அக்கறையோடு, நோக்கம்ங்கிறது காட்டிலும் அக்கறையோடு இந்த விஷயம் அணுகப்படணும். ஆனா எந்த மாநிலத்துல எந்த ஆட்சி நடக்கிறது என்பதை பொறுத்துத்தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கும் அல்லது அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் பொருந்தாத ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். சரியற்ற ஒரு விஷயம். இது தவறானது. இது இன்றைக்கு நேற்றல்ல, தொடர்ந்து இந்த விஷயங்கள் ஆசிஃபா கேஸ்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் பொன் குழந்தை. அதுல இருந்து பார்க்கிறோம், எந்த மாநிலத்துல யார் அங்க இருக்காங்களோ, யார் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு பெண் குழந்தையினுடைய பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை அந்த வழக்கை அப்படி சாதாரணமாக புறந்தள்ளிவிடக் கூடாது அப்படின்னு நான் பார்க்கிறேன். போக்சோ சட்டத்தின் அடிப்படையில என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ உடனடியாக அதை செய்து ஆக வேண்டும். அதுல அரசை காப்பாற்றுவதும் கிடையாது, அல்லது குற்றவாளியை தப்பிக்க விடுறதும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி நின்று வழக்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், லைஃப் சென்டென்ஸ் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான வேலைகளை செய்யறதை விட்டுட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிற முயற்சியில அரசு இறங்குவது என்பது மிக 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 வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். உண்மையில பாதிக்கப்பட்ட பெண் எந்த மாநிலத்தில் இருக்கட்டும், எந்த அரசுக்கு இருக்கட்டும், அந்த குழந்தை நீங்க சும்மா பேட்டி பச்சோ அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் அப்படின்றத அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நிறுத்தி போக செய்யணும்னு நான் கேட்கிறேன். அது தப்பு இல்லையா? அந்த விஷயம் நீர்த்து போக செய்யறதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லுகிறேன். நன்றி திருமிகு சாந்தகுமாரி.